கடந்த 2 நாட்களாக சமூக வலைத்தளங்களை ஆக்கிரமித்திருந்த இந்த வீடியோ ஒட்டுமொத்த மக்களையும் மிகப்பெரிய அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியது. சின்னஞ்சிறு குழந்தை என்றும் பாராமல் இரக்கம் இன்றி அரக்க குணத்தோடு தாக்கும் இந்த பெண் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக வலைத்தள வாசிகள் கொந்தளித்தனர். ஒரு வழியாக அந்த பெண் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியை அடுத்த மணலப்பாடி மோட்டூர் பகுதியைச் சேர்ந்த வடிவழகன் என்பவருடைய மனைவி துளசி என்பது தெரிய வந்தது. ஆந்திர மாநிலம் சித்தூர் மாவட்டம் ராம்பள்ளி கிராமத்தை சொந்த ஊராக கொண்ட துளசிக்கும் வடிவழகனுக்கும் கடந்த 2016ஆம் ஆண்டு திருமணம் நடைபெற்றுள்ளது. 2019ஆம் ஆண்டு வரை தம்பதி இருவரும் சென்னையில் கூலி வேலை செய்து வந்துள்ளனர். கொரோனா ஊரடங்குக்கு பின் சொந்த ஊர் வந்த துளசியின் நடவடிக்கைகளில் மாற்றங்களை கண்டுள்ளார் வடிவழகன். இந்த தம்பதிக்கு 2 ஆண் குழந்தைகள் உள்ளன. 2வது மகனான 2 வயது பிரதீப் குறை மாதத்தில் பிறந்த குழந்தை என்று கூறப்படும் நிலையில் சற்று பலவீனமாகவும் இருந்துள்ளார். அவ்வப்போது குழந்தையின் முகம், கை, கால்களில் வீக்கம் மற்றும் காயங்கள் காணப்படும் என்றும், அது குறித்து கேட்டால் குழந்தை கட்டிலில் இருந்து கீழே விழுந்து விட்டான், விளையாடும் போது தவறி விழுந்து விட்டான் என துளசி கூறி வந்ததாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில்தான் வீட்டில் இருப்பவர்கள் வயல் வேலைக்கு சென்ற பின்னர் கதவை சாத்திக் கொண்டு துளசி வெகு நேரம் செல்போனில் யாருடனோ பேசிக் கொண்டிருப்பார் என்றும், அப்போது 2வது மகன் பிரதீப் அழும் சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கும் என்றும் அக்கம் பக்கத்தினர் வடிவழகனிடம் கூறியுள்ளனர். பின்னர்தான் சென்னையில் வேலை செய்த போது வேறு ஒருவருடன் துளசிக்கு பழக்கம் ஏற்பட்டதும், சொந்த ஊருக்கு வந்த பிறகு அவனுடன் வீடியோ காலில் துளசி பேசிக் கொண்டிருந்ததும் தெரிய வந்ததாக கூறுகிறார் வடிவழகன். இது தொடர்பான பிரச்சனை பூதாகரமாகி துளசியை ஆந்திராவில் உள்ள அவரது வீட்டில் விட்டு வந்த வடிவழகன் விவாகரத்து பத்திரத்திலும் அவரிடம் கையொப்பம் வாங்கி வந்துள்ளார். இந்த நிலையில்தான் எதேச்சையாக 4 நாட்களுக்கு முன் பீரோவில் இருந்த துளசியின் செல்போனை எடுத்து ஆராய்ந்த போது குழந்தை பிரதீப்பை கடுமையாக தாக்கி அதனை வீடியோவாகவும் எடுத்து வைத்திருந்தது தெரிய வந்ததாக கூறுகிறார் வடிவழகன். அந்த வீடியோ அவரது உறவினர்களுக்கும் அனுப்பப்பட பின் சமூக வலைத்தளங்கள் முழுவதும் தீயாக பரவியிருக்கிறது. உடனடியாக ஆந்திரா விரைந்த விழுப்புரம் மாவட்ட தனிப்படை போலீசார் துளசியை கைது செய்துள்ளனர். இது போன்ற கொடூர மனநிலை கொண்ட நபர்களுக்கு தண்டனைகள் கடுமையாக வழங்கப்பட வேண்டும் என குழந்தைகள் நல ஆர்வலர்கள் மத்தியில் கோரிக்கை எழுந்துள்ளது.